हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू रेसिस किचन। इनके வந்து நம்ம பால்கோவா ரெசிபி பார்க்க போகிறோம். அடுப்பு நம்ம ஆன் பண்ணிப்போம். இப்போ ஒரு நான் ஸ்டிக் தவா வச்சுட்டேன். அதில் வந்து இப்போ நான் 1 லிட்டர் பாலில் பால்கோவா செய்ய போகிறேன். பாலை ஊற்றிப்போம். பாலை ஊற்றிட்டு நம்ம காய வைக்கணும். நல்லா அந்த பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம அந்த ஆடை வந்து நம்மளுக்கு சைடில் தங்கிட்டே இருக்கும். அந்த ஆடையை ஃபுல்லாக சேர்த்து அப்பப்போ நம்ம வலிச்சு விட்டுட்டே இருக்கணும். வலிச்சு விட விட அது ஆடை வரும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட ஆரம்பிக்கும். நல்லா பால் சுண்டி சுண்டி வரும். நல்லா கொதிக்க விடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கொதிக்க விடுங்க. ஸ்லோவும் இல்லாமல் ஹையும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு பால் வந்து சுண்டிடும். பாருங்கள், பால் பாதியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. பால் பாதியாக மாற ஆரம்பிக்க இன்னும் நல்லா வற்றணும் பால். நம்ம சைடில் இருக்க ஆடையை வந்து நம்ம அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே இருப்போம். பாருங்கள் எவ்வளோ தூரம் இதுவாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து 1/4 ஸ்பூன் வினிகர் மட்டும் ஊற்றிக்கிறேன். நான் 1/4 ஸ்பூன் வினிகர் ஊற்றுவோம். அப்படியே திரளாக நம்மளுக்கு திரண்டு வரும் பால்கோவா. அந்த ஆடை ஃபுல்லாக அப்படியே திரண்டு வரும். பாருங்கள் எப்படி திரண்டு வருதுன்னு. அது திரண்டு வரும்போது நம்ம வந்து என்ன செய்யணும், நான் 1 லிட்டர் பால் எடுத்தனால நான் 1 கப் சீனி போடுறேன். இல்லை எனக்கு சீனி கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3/4 கப் சீனி போட்டுக்கலாம். பாருங்கள் 1 கப் சீனி நான் போடுறேன். போட்டு நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏலக்காய் பொடி வேணும்னா போட்டுக்கலாம். நெய் வேணுன்னா ஊற்றிக்கலாம், ஆப்ஷனல் தான். எங்களுக்கு வேணான்னு சொல்லி நான் போடலை. பாருங்கள் கிண்ட அப்படியே நம்மளுக்கு இன்னும் திக்காக ஆரம்பிக்கும். திக்காக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல். நெய் வேணுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் நெய் ஊற்றி கிண்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாக வரும். எங்களுக்கு நெய் பிடிக்காத அதனால நாங்கள் சேர்க்கலை. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காகிடுச்சின்னு. இப்போ பால்கோவா ரெடி ஆக போகுது. கடைசி ஸ்டேஜ். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தால் அப்படியே அது சட்டியில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வருது. நல்லா இதுவாகிடுச்சு. நம்மளுக்கு அதிலே வந்து கொஞ்சம் நெய், பசும்பால்னாலும் நெய் விட ஆரம்பிக்கும் எனக்கு. அதோட அதிலே அப்படியே நம்மளுக்கு சட்டியில் ஒட்டாமல் வந்துடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பால்கோவா. பாருங்கள் அப்படியே திரண்டு வருது. சட்டியிலேருந்து ஒட்டாமல் அப்படியே திரண்டு வருது. நம்மளுக்கு சூப்பராக இப்போ பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பால்கோவா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.